நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறேன். இந்த செய்தி மறுபடியுமாக நான் யூடியூப்ல உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இன்னும் 2 பேர் ஆப்சண்ட். ஒருத்தர் வேலை நிமித்தமாக, இன்னொருத்தர் பிஸியா இருக்கிற போல இருக்குது. அதனால் அந்த யூடியூப்பையும் நீங்கள் பார்த்து மறுபடியுமாக மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யும்படியாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இது ஒரு ஊழியம். ரைட். கிறிஸ்துவை, நமது வாழ்வியல் முறைகள் கிறிஸ்துவை வாழ வைக்கிறதா இல்லை சாக வைக்கிறதா? ரொம்ப ஒரு கடினமான தலைப்பு தான். இருந்தாலும் கூட நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது வாழ்வியல் முறைகளில் பிதாவை வாழ வைத்ததாக வேதம் தெளிவாக பேசுகிறது. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் பிதாவோடு ஒன்றித்தான் இருப்பார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி சவாலிட்டு பேசுவதை யோவான் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம என்னை கண்ட இயேசுவை காணலாம் என்று சொல்ல முடியுமா? அப்படி ஒருவேளை காண முடிந்ததானால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையிலே வாழ்கிறார். இல்லை என்றால் அவர் துக்கப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், மனவேதனைப்படுகிறார், கண்ணீரும் வடிக்கிறார், சாகடிக்கப்படுகிறார். அதைத்தான் சொல்ல முடியும். இந்த சாகடிக்கப்படுவதை நம்ம நமது வாழ்ல, நமது பேச்சுல, நமது எண்ணத்துல, சிந்தனையில எங்கெங்கெல்லாம் நம்ம தவறி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் கூடத்தான். நான் ஒரு பிரசங்கியாக இங்கே நான் நினைப்பதில்லை. கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்குத்தான் நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆம் அன்பானவர்களே, யோவான் 12:45 என்ன சொல்லுகிறது? நான் சொன்னதுதான் சொல்லுது. என்னை காண்கிறவன் என்னை அனுப்புபவரை காண்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே பிதா வாழ்கிறார். நமது வாழ்விலே இயேசு கிறிஸ்து வாழ்கிறாரா? யார்தான் வாழ்கிறார்? அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகலாம். இப்போ நான் சொன்னதான் திருப்பி சொல்றேன். நான் நம்ம சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப அதிகமாக ஐக்கியமாக இருக்கலாம். காணிக்கை ஏராளமாக கொடுக்கலாம். ஒருவேளை முதல் வரிசையில உட்காரலாம். பயபக்தியோடு உட்கார்ந்ததை போல இருக்கலாம். என்னுடைய ஆரம்ப நாட்கள் நான் ஒரு தொழிலதிபர். நான் அந்த பாயில போய் சமணங்கால் போட்டு உட்கார்ந்தா தாழ்மை என்று நான் நினைப்பேன். அப்படிதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. சேரலுக்காரமோ பாயல் குறமோ அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. நான் இருதயத்தை பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் முடிஞ்சா செய்யலாம், இல்லைன்னா விட்டுலாம். நிறைய பேருடைய லைஃப்ல இது நடக்குது. ரைட், பரவாயில்ல, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஸ்தாங்கமாக விழுந்து இந்த விக்கிரகத்தை கும்பிடுவது போல கும்பிடுகிறார்கள். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்று. ஆனால் இதுல ஆண்டவர் சந்தோஷப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, கிறிஸ்துவில் பிதா வாழ்வதை அநேக வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பானது, யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி தெளிவாக ஒரு சவாலாக சொல்லப்படுகிறது. தன சீசர்களுக்கு அருமையான ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். வாழ்தல் என்றால் என்ன? கிறிஸ்துவின் மனதை சந்தோஷப்படுத்துவது அவர் நமது வாழ்க்கையிலே வாழ்வது. கிறிஸ்துவின் மனதை புண்படுத்துவதை அவர் சாவதை குறித்து பேசுகிறார். நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணலாம். வேத வசனங்கள் நமது வாழ்வில் நடைமுறையாகாவிட்டால் கிறிஸ்துவை மறுபடியும் நாம் சிலுவையில் அறைகிறோம். ஆம் அன்பான, இதை எழுதும் பொழுது நான் காலையில 8:30 இன்னைக்கு அன்னைக்கு காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டேன்.
அப்புறம் என்னுடைய வாக்கிங், அப்புறம் ப்ரேயர், என்னால் பைபிள் ரீடிங் என்னால் சரியாக என்னால் செய்ய முடியல. ஆனாலும் கூட ஆண்டவரத்தில் சொல்லி நான் அமைதியானேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பையன் போயிட்டு இருக்கிறான், பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து போயிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா வர்றாரா அப்படிங்கிற அடிப்படையில் நமது வாழ்விலும் கூட நாம் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது, வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார், நான் பேசுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறார், என் பேச்சிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறையப்படுகிறாரா? நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில பேச்சில பாத்தீங்கன்னா சாகடிக்கப்படுகிறார். ஆண்களுடைய சொல்றான பெண்கள் அதிகமாக முன்னாள் வரிசையில் இருக்கிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. ஆண்டவருக்குள் இந்த பெண்கள் வந்துவிட்டால் அவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவதையும் வாழ்வதையும் பார்க்கும் பொழுது மிக கொஞ்சமாகத்தான் சொல்றேன். மிக மிக குறைவு. தர்மியான நாள்ல நாம் சிந்திப்போம், இந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏன் ஆண்டவரை வாழ வைக்கக்கூடாது? ஆண்டவரை தனது வாழ்வில் வாழ வைத்த சாட்சியுள்ள மனிதர் சகேயு. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் சகே என்ற மனிதனை நீங்கள் பார்க்கலாம். அநேக பிரச்சனைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். பணத்தையும் அந்தஸ்தையும் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைகள் மத்தியிலே இன்னைக்கு பணமும் அந்தஸ்தும் தான் இன்றைக்கு சபைகளுடைய மையப்பொருளாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களும் அதை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்துவை தனது சபையிலே சாகடித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே சாட்சியுள்ள மனிதனாக பணமும் பதவியும் ஒருபோதும் நிம்மதியை தராது, கிறிஸ்துவே சந்தோஷம், அவரே சமாதானம், அவரே என் வாழ்வின் மாற்றம், என் பாவத்தை பாவமாக உணர்த்திய அவரே என்று நிபந்திருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சகே என்ற சாட்சியுள்ள மனிதர். மிகப்பெரிய பணக்காரன் அவன், அந்த ஸ்ரீ மிகப்பெரியவன். ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் இன்றைய சபைகளும் இன்றைய கிறிஸ்துவர்களும் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? அந்தத்தையும் பணத்தையும் நோக்கிதான் போய் கொண்டிருக்கிறார்கள். அது சமாதானத்தை தராது என்று சொல்லியும் கூட, வேதம் அநேக தடவை சொல்லியும் கூட அதைத்தான் பின்பற்றுகிறார். நீங்கள் எதை தெரியாது. ஒருவேளை உலகத்தை பின்பற்றினால் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே சாகடிக்கப்படுகிறார். ஏமாற்றிய பணத்தை, மக்களிடம் அநியாயமாய் வாங்கிய லஞ்ச பணத்தை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்தும் ஏழைகளுக்கு வாரி வழங்கியும் தன் வாழ்வில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை ஆணித்தரமாக சொன்னான் சகே. சரி, இதை நம்ம படிக்கிறோம். நமது வாழ்க்கையின் மாற்றம் என்ன, என் வாழ்க்கையின் மாற்றம் என்ன அப்படிங்கிறத குறித்து நான் இப்ப சிந்திக்கிறேன். சொல்றேன் பாருங்க. சும்மா ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார், ஆண்டவர் எனக்கு தரிசனத்துல வந்தார், கனவுலே வந்தார், சும்மா கதை விட்டுருக்கிறதெல்லாம் வேலையாக. எனக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுகிறேன் பாருங்க. கொள்ளையடித்த பணத்தை தன் சபை மக்களிடம் திருப்பி கொடுத்தார் ஒரு போதகர். எப்படிப்பட்ட வெளிப்படுத்துதல் அவருக்கு? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உதவி வாங்குவது ஒரு போதகரிடம். நிறைய பேர் லைஃப்ல இருக்குங்க. உதவியெல்லாம் நிறைய உதவியை ஒரு போதகரிடம் வாங்கிக்குவாங்க. ஆனா அவங்க காணிக்க போறது எங்கேயும் நினைச்சுக்கீங்க, வேற போதகருக்கு வேற இடத்துல கொண்டு போய் போடுவாங்க. உதவி எங்க வாங்குறீங்களோ அங்கே நீங்கள் அவர்களுக்கு நன்றியாக இருப்பது ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நடப்பதற்கும் வாழ்வில் வாழ்வதற்கும் அடையாளமாகும். கடனை வைத்துக் கொண்டு ஒருபோதும் காணிக்கை போடக்கூடாது என்று சொல்லி மத்திய 5:24 தெளிவாக பேசுகிறது. 7ஆம் பக்கம் நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். முடிஞ்சா நான் சொல்றேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது?
பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. அப்படி செலுத்துறாங்களா? நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சர்ச்சுக்குள்ள போகும்போது இப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆண்டவர் நினைவுபடுத்தினார். என் மாமியார் சண்டை பிடிச்சது. நான் உடனே ஃபோன் பண்ணி அந்த சர்ச்சு கேம்பஸ்லயே அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்டு அப்புறம் உள்ள போய் நான் வந்து சர்ச்சு செய்தியை அட்டன் பண்ணேன். இதுதான் ஆண்டவர் நமது வாழ்வில் வாழ்வதற்கான அடையாளம். சரி, ஓகே. ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நான் வரேன். எனக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பகைதான் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவர் அவருடைய வாழ்வில் வாழும்படியாக இருக்கிறாரா, என் வாழ்விலும் ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை இந்த அருமையான ஒரு குறிப்பின் மூலமாக உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். எனக்கு பழைய கடன் கொஞ்சம் இருக்குதுங்க. இது தொடர்ந்து எனக்குள்ளாக ஒரு குற்ற மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். என்னையா நீ பிரசங்கம் பண்ற, என்ன பைபிள் படிக்கிற, பாவத்தை உணர்த்தி பேசுகிறாய், சத்தியத்துக்காக நிற்கிறாய் என்று சொல்கிறாய், வாங்கிய பணத்தை நீ கொடுக்காம இப்படியே எத்தனை நாளுக்கு இந்த கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா 2010 அப்படி மாதிரி வைக்கலாம். 2010, 15 அந்த மாதிரி நாட்கள்ல கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷம் முன்பாக இந்த கடன். அப்ப இதை ஆண்டவர் அப்போது நினைவு கூறுவார். நானும் அழுவேன். அப்புறம் அப்படி இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த செய்தி எழுதும் பொழுது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், எத்தனை உனக்கு கடன் இருக்குது அப்படின்னு. பாருங்க, பார்ட்டி பேர் சொல்றேன் பாருங்க. அலைடு காஸ்டிங்க்கு 2-3 லட்ச ரூபா கொடுக்கணும். சக்தி செல் என்பவருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். போல்கட்காரருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். ஃபைன் அப்படிங்கிறவருக்கு 50,000 கொடுக்கணும். வேலுசாமிக்கு 50,000 கொடுக்கணும். ஓரியன்ட்டுக்கு 10,000 கொடுக்கணும். சுப்பையாவுக்கு 10,000 கொடுக்கணும். இதுதான் வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துறாரு பாருங்க, எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. யாராச்சும் வெளிப்படுத்திருப்பாரா? 10 வருஷம் 11 வருஷம் முன்பாக உள்ள கடனை எழுதினார். டோட்டலா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா 7,20,000 ரூபாய் கொடுக்கணும். இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இத்தனை 10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்ன பண்றது ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா ஏமாத்திட்டு இந்த உலகத்துல நாம் இந்த நித்தியத்துக்கு போவோம்னு நினைச்சக்கூடாது ஒருபோதும். அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவங்க யாருமே என்னை கேட்கறது இல்லைங்க. நானே இந்த கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்வதையும், கண்ணில்லாதவர்களுக்கு வேலை கொடுப்பதையும், ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருப்பதையும், ஒரு அறக்கட்டளை வைத்து நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, நல்லது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி மன்னித்து விட்டதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு தீர்மானம் எடுத்தேன். இப்போ 2-3 லட்ச ரூபா கொடுக்குறவங்களுக்கு அவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? ஆண்டவரோடு தொடர்ந்து போராடினேன். ஆண்டவர் என்ன செய்வது? எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவர். ஏமாற்றணுங்கிற பேரோட இந்த உலகத்துல இனியும் ஒரு நிமிடம் கூட வாழக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு 50,000 கொடுப்பான் அப்படின்னு. இப்படியே 1 லட்சம் கொடுக்குறவங்களுக்கு 25,000 கொடு, கொடுத்துட்டு நீ மன்னிப்பு கேளு, நான் அவர்களோடு பேசுகிறேன் என்று தெளிவாக பேசினார். இப்போ கொடுக்காமையே இருப்பதற்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு துணை புரிவார். அன்பானது, உங்கள் வாழ்விலே யாராவது ஒருவருக்கு காலங்களிலே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருந்தால், சும்மா சகையை பத்தி நீங்க 19ஆம் அதிகாரத்தை சும்மா படித்து பிரயோஜனம் இல்லைங்க. அவர் வாழ்க்கையிலே இயேசு வாழ்வதை போல நமது வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் ஒன்னா கடன் வாங்கக்கூடாது, இல்லை என்றால் கடன் வாங்கியதை சரியாக திருப்பி கொடுக்க வேண்டும். என்ன சொல்லணும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். என்னால ஏழை காலத்துல கொடுக்க முடியாது. ஆனா டோட்டலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மாதிரி எக்ஸ்ட்ரா இது பண்ணி ஜெபம் பண்ணி எக்ஸ்ட்ரா 1,17,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கு. இது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி கொடுப்பது? இந்த 1,14,000 எனக்கு பணம் இல்லை. இன்று ஒரு தீர்மானம் செய்தேன். தினசரி சேமிப்பு. பாருங்க, என்னுடைய காலேஜில் ஒரு உண்டியல் இருக்கு. தினமும் ஒரு 100 ரூபாய் சேர்த்துதான்.
ஒன்றும் தப்பு இல்லை. கடன் கொடுப்பதற்காக ஆண்டவர் எனது வாழ்வில் வாழ்கிறார் என்று நிரூபிப்பதற்காக இந்த பணத்தை நான் இன்னைக்கு 200 ரூபா போட்டேன். 5ஆம் தேதி 6ஆம் தேதி என்னோட காலத்தில் டிக் பண்ணிட்டேன். இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துவது. சும்மா எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, அப்படி கொடுத்தாரு, இப்படி கொடுத்தாருன்னு சொல்லி எத்தனையோ பேர் புழுகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பாதீங்க. வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய வெளிப்படுத்துதல். ஆண்டவர் நமது வாழ்வில் வாழ்வதாக அர்த்தம். உண்மையாகவே பாவம் அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஆண்டவரிடம் மட்டுமல்ல, மனிதத்திலும் செய்யப்பட வேண்டும் அன்பானவர்களே. இல்லை என்றால் உங்கள் வாழ்வில் இயேசு சாகடிக்கப்படுகிறார். வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பது கர்த்தரை வாழ வைப்பதற்கு அடையாளம். கடன் வாங்குவது கர்த்தரை நம்பாத தன்மை ஒன்று. இப்பெல்லாம் நான் கடன் வாங்குறது இல்லைங்க. இருக்கிற ஒரு சில காரியங்களை சரி போட்டிருக்கிறேன். நமக்கு என்ன இருக்குமோ அதற்குள் வாழ்வதே கர்த்தரை வாழ வைப்பதற்கு அடையாளம். அதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நமக்கு என்ன முடியுமோ அதற்குள்ள கடன் வாங்கலாம். இல்லைன்னா ஜிஹெச்சி போயிடலாம். இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை ஒன்றும் எதிர்வர மாட்டார் அன்பான. நம்ம சும்மா பெரிய வாழ்க்கையெல்லாம் பெரிய கெட்டு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டாம், ஆண்டவரை சாகடிக்க வேண்டாம். ரைட். வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து ஆண்டவரை மகிழ்விப்பது ஆண்டவரை வாழ வைப்பதற்கு அடையாளம். முக்கியமான ஒரு பகுதி. ஓகே, அடுத்த பகுதி 2வது பகுதி. மொத்தம் 3 பகுதி இருக்குது. முதல் பகுதியை முடிச்சிட்டேன். 2வது பகுதி நன்றி அன்பான. கஷ்டமான ஒன்று காரியம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 17:17 அந்த 9 பேர் எங்கே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. ஆண்டவருக்கே ஒரு கேள்விக்குறி இருக்கும் என்றால் நமது வாழ்க்கையிலே யோசிச்சு பாருங்க. நன்றி என்பது ரசிக்கப்பட்டதற்கு முக்கியமான அடையாளம். நிறைய பேருக்கு அது இல்லை. 99% கிடையாது. என் வாழ்க்கை நான் பார்த்தேன். நான் காலையில் நினைச்சாலும் நான் யாருக்கு நான் நன்றியாக இருக்க வேண்டும்? யாருக்கு நன்றியற்ற தன்மையிலே இருக்கிறேன்? எனக்கு காண்பியும் சரி செய்கிறேன். நன்றியின்மை கிருபையை போக்கடிக்கிறதா அப்படின்னு ஒரு தேவ மனிதன் எழுதினார். உண்மையாகவே சும்மா உலக மனுஷன் வாழ்ற மாதிரி நீங்களும் வாழலாம். கிருபை இல்லைங்க. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒரு மனிதனை வாழ வைப்பது. அதுதான் கிருபை. அந்த கிருபையை யாரெல்லாம் சும்மா பாட்டு பாடினா பத்தாதுங்க. இந்த கிருபையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றாங்க. என்னுடைய கொரோனா டைம்ல எடுத்த செல்ஃபி போட்டாவை தான் 4 நாளைக்கு முன்னால பார்த்துருந்தேன். ஒரு 80 வயசுல கிழவனாக அங்கே தெரிந்தேன் என்றாங்க. நான் சொன்னேன், அன்றே செத்து வைக்க வேண்டும் நான். ஆனால் கர்த்தருடைய விலையேறப்பட்ட கிருபை என்னை வாழ வைத்துக் கொண்டு இதுக்கு என்ன நான் செய்யறது? கர்த்தரை நான் இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் என் வாழ்க்கையின் மூலமாக. அப்போ நன்றி என்பது மிகப்பெரிய ஒரு பங்கு. அந்த 9 பேர் எங்கே? 10 பேர் ஆண்டவர்கள் வந்தாங்க, 9 பேர் என்ன பண்ணாங்க? நன்றி இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி வேதவசனம் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கே கல்தா கொடுத்த 9 பேர். அப்ப நமது வாழ்க்கையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேருக்கு நான் பதிவு செய்கிறேன். நாள் ஒருத்தர் பேர் கதிர். இவரு என்னுடைய வாழ்வினுடைய வாலிபத்திலிருந்து எனக்கு பழக்கமானது. நான் மனம் திரும்பி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நான் ஒவ்வொருத்தருக்காக திருப்பி கொண்டு போய் பணத்தை கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் 2005 அந்த காலகட்டத்தில் நான் ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டாஃபை தேடி சென்றேன். அவருக்கு நான் ஒரு 10,000 கொடுக்க வேண்டும். அப்போ அவர் பேர் பாபு. நான் அவர் போய் பாபு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த 10,000 ரூபா இருந்தாங்க, நான் உங்களை ஏமாத்திட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பாக உங்களுக்கு திருப்பி கொண்டு விட்டது என்று சொல்லி சொன்ன போது ஓகே அவங்க வேண்டாம், எனக்கு அவங்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் உன்னை மன்னிச்சுட்டேன்.
இப்போ அதுக்கு மேலே நான் கம்பல் பண்ணி அவருக்கு கொடுக்க விரும்பல. அப்போ பாபு என்கிற மனிதனும் கதிர் என்கிற மனிதனும் நண்பர்கள். எனக்கோ கதிர் பழக்கம்தான். நான் இந்த பக்கம் வந்துட்டேன், ஒரு பக்கம் வந்துட்டேன். அப்போ இப்போ அவங்கெல்லாம் விட்டுக்கிறாங்க. லோகியாவுடைய வாழ்க்கையில ஏதோ மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் கதிராகி நீ அவனிடத்தில் போய் தஞ்சமடை என்று சொன்ன. அப்ப நான் அவன் வந்தான். என்ன பண்றேன்னு தெரியல. நான் எங்காவது போய் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான். நான் ஆண்டவருக்கு வழிநடத்தினேன். ரூம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, பைபிளை கொடுத்து, வாட்ச்மேன் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மொபைல்லாம் கிடையாது. வாட்ச்மேன் கொடுத்து, செய்திகளை அந்த கேசட் மூலமாக கொடுத்து நான் வைத்தேன். அன்பானது சர்ச்சு கலைத்து சென்றேன். அப்போ அவன் மனம் திரும்பினான், பாவத்தை எல்லாம் அடுக்கிட்டான். அப்போ திடீர்னு ஒரு வேலை வாய்ப்புக்காக அவன் இங்கேயும் போயிட்டான். கொஞ்சம் வருஷங்கள் அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அவனை சந்தித்தேன். திருமணமாகி அவன் வந்து இருந்ததை பார்த்து நான் சந்தோஷம் அடைந்தேன். அப்போ இந்த கொஞ்ச காலம் கழிந்தது. ஒரு நாள் நான் அவனை பார்க்க சென்றபோது, ஓகேயா இந்த மாதிரி வந்து நான் பகலெல்லாம் சாப்பிட்றேன், நைட் வந்து யூரின் மாதிரி மோஷன் போகுதுன்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்பெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுற அளவுக்கு எனக்கு பணம் இல்லை. அப்போ நான் ஒரு பாஸ்டர்னு சொன்னேன், என் நண்பர். அவருடைய மனைவி இந்த நர்ஸு காரியத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய பிளட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் போது, அப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து மறைமுகமாக ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து எடுக்கணுங்கன்னு சொல்லிட்டு முதல்லயே போய் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த லேப்ல சொல்லிட்டேன். இவனை கொண்டு போய் வந்து நான் வந்து பிளட்டு கொடுக்கும்போது, அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நான் ரிசல்ட்டை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஹெச்ஐவி இருப்பதாக அந்த ரிப்போர்ட் சொல்லுது. எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ இதிலிருந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணினேன், அவனுக்கு போய் சொல்லி இதுதான்டா வந்து இந்த நிலைமையில தான் இருக்கிற, மனம் திரும்பி உன் பாவத்தெல்லாம் அழிக்கிடு, ஒருவேளை பூலோகத்தில் உனக்கு வந்து இடம் இல்லாமல் இருக்கலாம், மேலோகத்தில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கு பின்பாக அவனாசி என்ற இடத்துல அவனை கொண்டு வச்சுட்டேன். இது வரைக்கும் அவன் வந்து ஒரு சரியில்லாதவனாகத்தான் இருக்கிறார். ஒரு உயிரை காப்பாற்றியதற்காக எவ்வளவு நன்றி உள்ளவங்க தென்படி பாருங்க. நன்றியற்ற தன்மை சிறுபையை போக்கடிக்கிறது. அடுத்தது என்னோட டிவி வந்து நல்லா தான் இருந்தது. என் மதுரையில் என்னுடைய மனைவியோடைய தம்பி மகன் ஓட்டி கொண்டு இருந்தார். அப்போ என்னுடைய மனைவியின் தங்கை ஒரு புது வண்டி அந்த மகனுக்கு வாங்கி கொடுத்து விட்டார். இந்த வண்டி நின்று, இந்த வண்டி எதுக்கு சும்மா நிற்குன்னு சொல்லி போட்டு முஸ்தபா என்ற ஊழியனுக்கு நான் கொடுத்து விட்டேன் 2 வருஷம் முன்பாக. மனசார இதுவரை அந்த ஒரு வார்த்தையும் கூட இதுவரை பேசவே கிடையாது. நன்றியற்ற தன்மை கிருபையை போக்கடிக்கிறது. நான் பெரியவெல்லாம் கிடையாதுங்க. ஆனா கொடுத்ததுக்கு ஒரு நன்றி இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தர் ஜெபக்குமார், இவரும் கிறிஸ்தவர் தான். என்னோடத்துல ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2015-16 ஒரு 2 லட்சம் ரூபாய் நான் வச்சிருந்தேன் ஒரு பிசினஸுக்காக. அப்போ 1 மாதம் சும்மா தான் வச்சிருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே யாராவது தேவை இருந்தால் இந்த 1 மாதத்துக்கு யாராச்சும் கொடுத்து வாங்கலான்னு சொல்லிட்டு. ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்த அந்த மணமகன் திருப்பி கொடுத்து விட்டார். அதே மாதிரி இந்த ஜெபக்குமார் என்ற மனிதனும் தன்னுடைய நகையை திருப்புவதற்காக 1 லட்சம் கேட்டார். நான் இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு, நான் வீட்லேயே கொண்டு போய் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அதுக்கு பின்பாக எங்களுக்கு காணட்டே இல்லை. நன்றியற்ற தன்மை போக்கடிக்கும். இவர்கள் வாழ்வில் இயேசு வாழ்கிறார். இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க தான். முஸ்தபா என்கிற சர்ச்சை நடத்துகிறார் பாருங்க, எப்படி வந்து நடத்துறாரு பாருங்க. இவரும் பைபிள் படிக்கிறாரு, இவங்கெல்லாம் பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, காணிக்க போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன இருக்குது பாருங்க. இப்படியாக சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஒரு சகோதரனுடைய பொண்ணுக்கு +2 போனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபீஸ் இல்லை. பிச்சை எடுக்காத குறைங்க. 13,000 ரூபா வந்து எல்லாத்திட்ட போய் தன்மானத்தை இழந்து நான் போய். ஆனால் அந்த மனுஷனும் இது பேசணும்.
ஆண்டவர் மனசே வந்து இவ்வளவு நோகடிச்சுதான் என் மனசை எவ்வளவு நோகடிச்சு அவர் ஆண்டவருக்கு ஒத்துட்டாரு. அது நான் வந்து என்ன பண்றது? தண்ணீர் தான் விடுறது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து நன்றி இல்லாமல் இருக்கு. நன்றி இல்லாமல் இருக்கிற வாழ்வு ஆண்டவர் அவர் வாழ்க்கையிலே 9 பேர் வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் மனதை புண்படுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த மனிதர்கள் எல்லாரும் சாகடிக்கிறார். மறுபடியும் ஒரு முறை சாகடிக்கப்படுகிறார் இயேசு. சும்மா நான் வந்து சொன்னா கிறிஸ்து வந்தீங்க, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வாழ வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை தந்து முடிக்கிறது, முக்கியமான ஒரு காரியம். திருமணத்தில் இயேசு சாகடிக்கிறார். நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆக வேண்டும். அப்போஸ்தலர் 10:20 என்ன சொல்றது பாருங்க, இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும் நீங்க. அப்போஸ்தலர் 10:20 போன வாரம் சொன்ன இல்லைங்களா, சைனா பொண்ணு அப்படின்னு. இங்கிருந்து போய் படிக்கிறாங்க அந்த பொண்ணு, இங்க வந்து இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக சொல்லிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டாரு, எனக்கு நாடார் பொண்ணு தான் வேணுமா, செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். பிறந்திருந்தே கிறிஸ்துவன், எனக்கு நாடார் பொண்ணு தான் வேண்டுமா. எவ்வளவு பயங்கரமான காரியம். அப்போஸ்தலர் 10:28 எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:28 ஜாதி பார்க்கிறவன் ஆண்டவருக்கு விருப்பமானதல்ல. ஜாதி பார்க்கிறவன் ஆண்டவரை அவர் வாழ்க்கையில் சாகடிக்கிறார். திருமணத்தில் நாட்டில் ஒரு மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மேரேஜ் பார்த்தா இந்துக்கள் எந்த நாளில் மேரேஜ் பண்றாங்களோ அந்த நாளுக்கு இருந்து பயங்கரமான ஒரு காரியம். உபாகம் 18 இது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உபாகம் 18 10, 11, 12 தன் மகனையாவது தீக்கடக்கம் பண்ணுறவனும், குடி சொல்லுவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவத்திக்காரனும், செத்தவனும், குடியேற்றவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்ட செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். திருமணத்திலே இயேசு கிறிஸ்து சாகடிக்கப்படுகிறார். இன்றைய திருமணங்கள் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. போதகர் வந்து அந்த போயிடுவாரு, அதுக்கு பின்னால ஒரு பயங்கரமா டான்ஸ். திருமணத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார் என்பதை உங்களால் நம்ப முடியும். கால திருமணங்கள் ஜாதி பார்க்கிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். துணிகரமாக பாவம் செய்கிறது, துணிகரமாக பாவம் செய்கிறது. கடுமையான நாள் எங்கே இருக்கும். நமது வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறாரா இல்லை சாகிறாரா என்பதை தற்பரிசோதனை செய்யுங்கள். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள். மறுபடியும் ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே நீ மன்னியும் 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 என்று சொல்லிவிட்டு மறுபடியும் செய்வது அது பயங்கரமான பாவம். பாவத்திலே மிகப்பெரிய பாவம். மனம் திரும்புங்கள். நோவா இதே காரியத்தை தான் 120 வருஷம் பேசினார். ஒருவருக்கும் கேட்கல. ஆனால் அவங்க வீட்டார் ரசிக்கப்பட்டார். கம்மியான நாள்ல சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஆண்டவரை நாம் வாழ வைக்கலாம் நமது வாழ்க்கையில். அது நமக்கு தீர்மானமாக இருக்கிறது. எங்கெங்கே சாகடிக்கப்பட்டார் என்பதை நினைத்து நாம் மனம் கஷ்டப்படுவோம். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். இந்த இரவு மன்னிப்பு கேட்போம், மனம் திரும்புவோம்.
ஒரு புதிய வாழ்க்கையில் வாழுவோம். இனியாவது நமது வாழ்விலே ஆண்டவர் வாழ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். அன்புடைய சுவாமி, தர்மையான நாளுக்காக நன்றி. மௌனியமாக ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்தீர். எங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை கொடுத்தீர். அதற்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் துக்கப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவர் என்னை மன்னியும், தயவாய் மன்னியும் ஆண்டவர். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து மதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.